ஹல்லேலூயா. தேவன் பிறந்த இந்த நாளிலே நாம் சபையாராய் கூடி ஆண்டவர் உலகத்திற்கு வந்த இந்த நாளையும் அவர் இந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து நிச்சயமாகவே அவர் நமக்கு ரட்சிப்பை தரும் வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் சமாதானத்தை தரும் சமாதான பிரபுவாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய பிறப்பை மாத்திரமல்ல நாம் கொண்டாடுவது, அவர் நமக்காக செய்த தியாக பலி, சிலுவையின் தியாகம். ஹல்லேலூயா. அதை நாம் கொண்டாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது நமக்காக கொடுக்கப்பட்ட ஹல்லேலூயா மிகவும் உன்னதமான ஒரு பாக்கியமாக இருக்கிறது. வேறு எவருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். எனவே ஒரு பாடலை பாடி அந்த சந்தோஷமான சுதந்திரத்தை நாம் கொண்டாடுகிறவர்களாய், நம்முடைய பாவம் எல்லாம் தேவனுடைய வருகை மூலமாய் நம்மை விட்டு நீங்கி இருக்கிறது. நம்முடைய நோய்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசு பிறந்ததினால் அல்ல, இயேசு மரித்ததினால். ஹல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமே அன்பின் திருப்பாதத்தில். இந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஒருமித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Happy
பிறந்தார் பிறந்தார் வானவர் துதி மானிட புகழ் பாடிட பிறந்தார் என்ற பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Hallelujah, thank you Jesus. நன்றி இயேசுவே.
அப்படியே நாம் தேவ சமூகத்தில் மென்மையாக அர்ப்பணித்தவர்களாக இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை இந்த கால வேளையில ஆண்டவருடைய மேலான நம்முடைய பிரசன்னம் நம்மை ஊற்றப்பட நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான இருளின் குந்தகாரிகள் முறியடிக்கப்பட்டு ஒரு புதிய சமாதானம் ஆறுதல் ஆசீர்வாதம் உண்டாக தேவனுடைய மேன்மையான கிருபை நம்மை இறங்கத்தக்கதாக இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தின் நற்செய்தி உங்களை அறிவிக்கிறேன் சொன்ன ஆண்டவர் அந்த மேலான நற்செய்தியின் சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்குள்ளே கடந்து வந்து நம்மை ஒன்று கூட ஆசீர்வதிக்கத்தக்கதாக எல்லாரும் விடுதலையோடு கர்த்தரை நம்மை விடுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஆமென் 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 ஆமென். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையான திவ்ய பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை மையப்படுத்துவோம். ஆவியாருடைய மகிமை திவ்ய அபிஷேகம் நம்மை முழுமையாக ஆளுகை பண்ணும்படியாக. ஆமென் ஹல்லேலூயா. கிறிஸ்துவாகிய பாலகன் நம்முடைய உள்ளத்தில் பிறந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் இந்த காலங்களில் நாம் அனுபவிக்கத்தக்கதாக ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஏகமனமாக நாம் தேவ சமூகத்திலே நாமரோடு கூட நாம் உறவாடுவோம். நமக்காக வேண்டி சிசுவாக பிறந்த இயேசு, நமக்காக வேண்டி பாடுகளை பட்ட இயேசு, நமக்காக வேண்டி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் திறந்த இயேசு இன்னைக்கு அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. உடாராவாலவா ஷபலவாதரா விதாரா கௌடாராவாலவா ஷியா ரிகம்பலவாலவாதரா மோஷ. எல்லாரை கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம் ஆராதிப்போம் ஆராதிப்போம். வாயை திறந்து கர்த்தரை துதித்து ஆமென். இந்த நாள் வேளையிலே ஒரு புதிய அபிஷேகம் நம்மை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம், ரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம், ரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம், ரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம். நமது பிள்ளைகளே ஒரு கிருபை இந்த கால வேளையிலே நடந்து வருவதாக. உடாராவாதா நபிதாராவாலா ஷபபபபபா. கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக, கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக, கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக நன்றியுள்ளவர்களோடு அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதியாதி துதியவர், எங்கள் மேல் பெரியவராக எடுத்திருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகள் இந்த காலங்களில் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆராதிக்கும் போது, ஒரு கூட்டம் ஜனங்கள் தங்கள் படுக்கையிலிருந்து வேதனைப்படும் போது, ஒரு கூட்டம் ஜனங்கள் பலவிதமான கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து சஞ்சலப்படும் போது நாம் இவ்வளவாகும் என்று ஆராதிக்க உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் தந்த பெரிய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை முழுமையாக ஆளுகை கொண்டிருக்கிறோம். ஆமென். கரங்களை தட்டி எல்லாரும் விடுதலையோடு கர்த்தரை ஆர்ப்பரிப்பு ஆராதிப்போம். ஆராதனைக்கு யோக்கியராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய மத்தியிலுடைய மகிமை வெளிப்படுவதாக. ஓ தேவனுடைய பிரசன்னம் நம்மை இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. உடாராவாலவாதரா விஷபாலவாதரா ரிகபலவாதரா ஷபலவாதரா ஷியா ரிகபலவாதரா ஷபலவாபா. கர்த்தர் பெரியவர் 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 பெரியவர். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஆமென். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். இந்த அருமையான கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை காண தேவன் கிருபை தந்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாங்கள் ஆராதனை முடிப்போம் எங்களை பொறுப்படைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வரவேண்டிய தேவன் சீக்கிரமாக கொண்டு சேர்க்கப்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த ஒவ்வொருவரையும் தேவனுடைய மகிமையாளுடைய கிருபையால் ஆளுகை கொண்டபடியாக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட உம்மோடு கூட நாங்கள் உறவாடி நாமத்தை வழிபடுத்த தேவன் அந்த பெரிய கிருபைக்காக நம்மை வாழ்த்துகிறோம். ஆமென் ஆண்டவரே. இந்த ஜெபத்தின் ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய விலையேறுகிற பிரசன்னம் அளவில்லாமல் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களுடைய மகிமைக்குள்ள மறைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலிருந்து திரும்பி போகும்போது ஒரு
மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு போக தேவனுடைய ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்துள்ள பொய்யை கர்த்தர் பொறுப்படுவீராக. வர முடியாத உங்களை சீக்கிரமாய் கடந்து வந்து உம்மை ஆராதிக்கத்தக்கதாய், உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய் தேவன் தாமே நமது பிள்ளைகளுக்கு நமது கிரியையை செயல்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்துள்ள பொய்யை கர்த்தர் தாமே பொறுப்படுங்க. கிருபை தொடர்ச்சிகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படியே உட்காருவோம். இப்போதும் கூட நம்முடைய மத்தியிலே வேத வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லோரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்படுத்தப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான பண்டிகை நாளை தேவன் நமக்கு இலவசமாக ஆசீர்வாதமாக தந்தபடியால் மறுபடியும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பார். இந்த நாளில் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவ மகிமை வெளிப்பட கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். ஆவியானவர் தாமே நமக்கு இந்த தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய தூதர்களை தந்து நம்மை ஒன்றோட மகிழ்விக்கும்படியாக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பார். பூலோகம் எங்கை போல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பார். கூடிய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ சமாதானம் தேவனுடைய நன்மைகளும் பெருக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இங்க கூடியவருடைய யார் யாருடைய சரீரங்களை பலவீனங்கள் தாக்கினதோ ஒவ்வொருடைய சரீரங்கள் ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய பலன், ஒரு புதிய சுகம் கடந்தர கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். தேவாதி தேவனுடைய மகிமை விளங்க பண்ணும்படியாக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நாம் உட்காருவோம். இந்த அருமையான இந்த நல்ல பண்டிகை நாளில் இந்த கால வேளையிலே நம்முடைய சிரமங்களை பார்க்காதபடி மிக உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு தேவ சமூகத்திலே கடந்து வந்து உங்கள் யாவருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இங்கே நாம் லூக்கா சுவிசேஷத்தை நாம் வாசிக்க கேட்டோம். முதலாம் குடிமதிப்பு எழுதப்படக்கூடியதான அந்த நாளில் அருமையான இது தம்பதிகள், இதோ கர்த்தருடைய ஸ்தோத்திரம், அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமுக்கு கடந்து போனதாக நாம் அங்கே வாசிக்கிறோம். அங்கே அவர்கள் பிரசவ காலம் நேரிட்ட போது அருமையான குழந்தையை பெற்றெடுத்து இதோ சத்திரத்தில் இடம் இல்லாதபடியினால் இதோ அவர்கள் அந்த குழந்தையை இதோ கொட்டகையில் கிடத்தியிருந்ததாக நாம் பார்க்கிறோம். இந்த தேவ தூதன் வெளிப்பட்டு அருமையான மேய்ப்பர்களுக்கு முதலாக நற்செய்தியை அறிவித்தார்கள். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா ஜனத்துக்கும்
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், இதோ இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நாள் காலங்களிலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை என்ன? மிகுந்த சந்தோஷம். நாம் பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இந்த பூமிக்குரிய இதோ மானிடர்களாகிய நமக்காக ஒரு சிசுவாக, குழந்தையாக 2020 வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் பிறந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆமென், ஹalleluya. அதுதான் இதோ பரிசுத்தவான்கள் பாடும்போது, பிறந்தான் வானவர் பூமி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் உற்சாகம் அடித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய கிருபை, அவருடைய அளவற்ற சந்தோஷம் நமக்குள் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை முழுமையாக காணிக்கையாக நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரோடு கூட இன்னும் நாம் நெருங்குவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கடந்து வந்த பாதையில் எல்லாம் எத்தனையோ நெருக்கங்களும் வேதனைகளும் உபத்திரங்களும் துன்பங்களும், ஆனால் இந்த வருடத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை வழிநடத்தின விதத்தை நாம் நினைக்கும் போது, 1000 நாவுண்டென்றால் அவரை துதிக்க முடியாது. அவ்வளவு மகத்துவமான நிலையில் தேவன் நம்மை நடத்தினார். ஹalleluya. இந்த நெருக்கத்திலிருந்து, இந்த வேதனை நான் எப்படி தப்புவேனோ, இதில் நான் எப்படி மீட்கப்படுவேனோ, எப்படி என்னுடைய பிள்ளைகளை நடத்துவேனோ, இவ்வளவு பெரிய இழப்புகள், இவ்வளவு பெரிய வேதனைகள் என்று சொல்லி நாம் கலங்கி புழுவை போல துடித்த நேரங்கள் உண்டு. ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியில ஆண்டவர் இந்த நாளில் அவருடைய சமூகத்தை கொண்டு வந்தது பெரிய கிருபை அல்லவா? இதோ நம்மை விடவும் எவ்வளவு பெரிய ஞானிகள், பராக்கிரமசாலிகள் இன்றைக்கு பலவிதமான வேதனையிலிருந்து நெருக்கப்படும் போது, பலவிதமான இக்கட்டுகளிலிருந்து சஞ்சலப்படும் போது, தெய்வம் நம்மை விடவாக அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க கிருபை தந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்திலே எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் பாடல் பாடும்போது காணிக்கை தேசத்திலே அர்ப்பணித்து தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நித்தியமாம் ஸ்நேகத்தின் ஆழமும் உயரமும் நீளமும் வீதியும் ஆராய்ந்திட, நித்தியமாம் ஸ்நேகத்தின் ஆழமும் உயரமும் நீளமும் வீதியும் ஆராய்ந்திட, ஸ்நேகிதரில் இன்றென்னை பிரித்தீரோ இயேசுவே, உம்மோடு கூடவே வாசம் நான் செய்யவே, ஸ்நேகிதரில் இன்றென்னை பிரித்தீரோ
வாசம் நான் செய்யவே நித்தியமாம் ஸ்நேகத்தின் ஆழமும் உயரமும் இடமும் வீதியும் ஆராய்ந்திட நித்தியமாம் ஸ்நேகத்தின் ஆழமும் உயரமும் இடமும் வீதியும் ஆராய்ந்திட ஆராதி வானிகளும் மறந்தவே முடியா
உடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக உடைய பிரசன்னம் மேல் இறங்கத்தக்கதாக நம்மை கொண்டு ஆசீர்வாதத்தினால் உடைய வல்லமையினாலும் மகிமையினாலும் நம்மை மற்றும் ஆளுகை பண்ணத்தக்கதாக நம்ம முகமாக நம்முடைய சமுதிரத்தை ஆராதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் தேவன் விடுதலையோடு தகப்பனே உடைய பிரசன்னம் மேல் வருவதாக உடைய வேறு கிருபை என்னை ஆளுகை பண்ணுவதாக உடைய அளவற்றதான மகிழ்ச்சினால் காருண்யத்தினால் நீர் என்னை நிரப்புவீராக என்று தேவனுடைய கர்த்தரை அர்ப்பணித்தவர்களால் நாம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, glory. உடவரவரவ சம்பரவரவரவௌஷ்யா ரிகபரவரவரவௌஷ்யா. ஆவியானவர் நல்லவர் 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 நல்லவர். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம், கர்த்தரை மையப்படுத்துவோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். அவரை கர்த்தர் தந்த ரெண்டு கரங்களையும் உற்சாகமா தேவ சமூகத்திலே ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடா ரவா ரவா ஜனா வீரா கப்பல் உடா ரஜனா வீரா கப்பல் உடா ரஜனா தியா உடா ரவலௌஷ்யா. ஆமே கர்த்தருடைய மகிமை 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 தேவ கிருபை மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வளவு நேரமாக பாடலின் மூலமாக கர்த்தாவே துதி ஸ்தோத்திர ஆராதனை மூலமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தந்த பெரிய கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கூடிய தமது பிள்ளைகள் யாவரையும் தனித்தனியாக பேர் பேராக தேவனை தொட்டு ஒன்றோடு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். கிறிஸ்துவாகிய பாலகன் நம்முடைய உள்ளத்தில் பிறந்தார் என்ற மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை பிள்ளைகள் அனுபவிக்கத்தக்கதாக இந்த காலங்கள் என்பது பிள்ளைகளோடு வல்லமையாய் தம்முடைய கிரியை செயல்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தர் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகை நாட்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்த இந்த விசேஷமான காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அருமையான தமது கையின் பிரயாசம் முயற்சிகளை கர்த்தர் வாய்க்கப்படுவீராக. குடும்ப வாழ்க்கையில் தேவ சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக கர்த்தருடைய ஆவியை இறக்க செய்வீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மையான செழுமையையும் நன்மைகளை கண்டடைய வரங்கள் கிருபையோடு முதல் செயல்பட ஆவியான உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். விலையினத்தோடு பல பாரத்தோடு பலவிதமான நெருக்கத்தோடு வந்த முதல் பிள்ளைகளை இந்த நாள் காலங்களிலே அளவற்ற திவ்ய பிரசன்னத்தினால் தேவை ஆளுகை பண்ணும்படியாக தேவனுடைய அன்பை கர்த்தர் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். எங்களை முழுமையாக கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்துள்ள போது கர்த்தரை பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்வோம். இன்னைக்கு நாம் நல்ல ஒரு பண்டிகையின் வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். நாம் ஒரு அருமையான பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் காரியங்களை குறித்து வருஷத்துக்கு ஒரு தடவை நினைவு கூறுகிறதான பண்டிகையாக தேவன் நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பு உண்மை, ஆண்டவராகிய இயேசுவின் பாடு மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் பெருமையர்கள் எல்லாமே உண்மை. ஆனா இயேசுடைய பிறப்பின் நாள் எந்த நாள் என்று யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. ஆனால் ஒரு ஞாபகப்படுத்துற நிலையில் இதோ பூலோகம் எங்கும் ஆண்டவராகிய இயேசு பிறந்தது உண்மை, இயேசுடைய பிறப்பின் நாள் இன்னது என்று சொல்லி அதை ராஜாக்களுடைய நாட்களில் பிரகடனம் பண்ணி இந்த நாளை ஒரு விசேஷமான நாளாக பூமி எங்கும் ஆசரித்து அனுபவித்து கொண்டாடி வருகிறார்கள். அவர்களோடு கூட நாமும் கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்கெல்லாம் தூக்கம் வரும் அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்குமே தூக்கம் ரொம்ப கவனமா இருக்கீங்க, பரவாயில்லை. சரி, இந்த நாளை தேவன் நமக்கு ஒரு பெரிய இலவசமான நேரமாக தந்திருக்கிறார். ஏனென்றால் எத்தனையோ மக்கள் பலவிதமான நெருக்கத்தில், வேதனையில், துயரத்தில், துக்கத்தில் அகப்பட்டு சஞ்சலப்படும் போது நம்முடைய வாழ்க்கை தேவன் இவ்வளவாக ஒரு பெரிய ஒரு சமாதானத்தின் நேரத்தை நமக்கு தந்தது பெரிய கிருபை அல்லவா? ஆகையினாலே மறுபடியும் ரெண்டு கரங்களை உற்சாகமா அடித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பின் பண்டிகையின் அந்த பிறந்த நாளிலே முதலாவது மேய்ப்பர்களுக்கு ஆண்டவராகிய தேவனால் தூதர்களை கொண்டு நற்செய்தி கொடுக்கப்பட்டது. இந்த மேய்ப்பர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். இதோ அந்த வனாந்திரத்திலே அந்த புல்வெளியிலே அருமையான தங்களுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று வானத்திலே தேவதூதன் வெளிப்பட்டார். அந்த தேவதூதன் சொன்ன ஒரே வார்த்தை, இது எல்லா ஜனத்துக்கும் சொல்லுங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அறிவிக்கிற ஒரு நற்செய்தி. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நற்செய்தியை கேட்ட மேய்ப்பர்கள்
இதோ அருமையான இதோ அந்த மரியாதையும் அந்த அருமையான இயேசுவாகிய குழந்தையின் தரிசனமிடை கடந்து போய் அதை படித்துக் கொண்டார்கள். இரண்டாவது, சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இதோ எதிர்மூலமாக என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்த அந்த அடையாளம் என்னது சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நட்சத்திரம். அதுதான் வீடுகள் எல்லாம் நட்சத்திரத்தை தொங்க விடுகிறாங்க. இது சமீப காலத்தில் வந்ததுதான். மார்ட்டின் லூத்தருடைய நாட்கள்ல அவராக இந்த நட்சத்திரத்தை இது செய்து தொங்க விட ஆரம்பித்து அதிலிருந்து இப்போ பல நூற்றாண்டு காலங்களாக இது ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டு எல்லா வீடுகளிலையும் இந்த ஸ்டார் ஒன்றை கட்டி நல்ல விளக்குகளை கொளுத்தி மிகவும் அருமையாக மின்னக்கூடிய அளவில் விட்டிருக்கிறார்கள். அது என்ன சொல்லுகிறது? இயேசு உண்மையாக பிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அரை உயர்த்தி சொல்லுங்க. சரி, நல்ல பிள்ளைங்க, நீங்க காலையில நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஓடி ஓடி வந்துட்டீங்க. வந்தவங்க யாவரிங்க திராசை எல்லாம் புன்சிரிப்போட சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. சரி, சில நிமிஷங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 1, 2, 3 வசனங்கள் வாசிங்கம்மா. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா. இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு நட்சத்திரத்தை இந்த சாஸ்திரிகள் கண்டார்கள். இந்த நட்சத்திரத்தை கண்டவுடனே அவர்கள் அதை கணிக்கிறார்கள். ஒரு வித்தியாசமான நட்சத்திரமா இருக்கிறது. வானத்திலே கோடாகோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய நட்சத்திரமோ ஒரு வித்தியாசமான நட்சத்திரமா இருக்கிறது, ஒரு விசேஷமான நட்சத்திரமா இருக்கிறது. என்ன என்று அவர்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார்கள். கடைசி அதை கணித்து பார்க்கும் போது ஏதோ ஒரு ராஜா பிறந்திருக்க வேண்டும். அப்படியே அங்குள்ள ராஜா யார் என்று பார்த்தால் இதோ யூத ஜனத்தினுடைய ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். இந்த நட்சத்திரம் எங்கே உதித்தது? கிழக்கு தேசத்தில் உதிக்கிறது. அந்த கீழ் தேசமாகிய கிழக்கு திசையில் உதித்ததாம் நட்சத்திரத்தை பார்த்து இந்த 3 அருமையான சாஸ்திரிகளும் நடக்க ஆரம்பித்தார்கள். அருமையான ஒட்டகங்கள் மேல் யாத்திரை செய்ய ஆரம்பித்தார்கள். காடென்றும் மேடென்றும் வனாந்திரம் என்று பாராதபடி அவர்கள் தொடர்ந்து நடந்தோ கடந்து போனார்கள், பிரயாணம் செய்தார்கள். கடைசியாக அவர்கள் இயேசுவாகிய பாலகனை சந்தித்து அருமையான நல்ல விசேஷமான காணிக்கைகளை எல்லாம் அங்கே கொண்டு படைத்ததாக அங்கே நாம் பார்க்கிறோம். பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலம் ஆகிய 3 விதமான இதோ காணிக்கைகளை கொண்டு படைத்தார்கள். படைத்து ஆண்டவரை பணிந்து கொண்டு சந்தோஷமாய் கடந்து போனார்கள். இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த அதனுடைய 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பகுதிகள். இன்றைக்கு அதிலிருந்து நட்சத்திரத்தை பற்றி ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தோடு கடந்து போவோம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. உங்க அல்லேலூயா எப்போ கேட்க கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அம்மா எல்லாரும் கரம் அடித்து ஆண்டவரை துதிக்கணும், சரியா? ஏசப்பா நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம கரம் தட்டி ஆண்டவர் துதிக்கிற விரும்புகிறார் இல்லையா? ஆகையினால யாரும் துயரமா துக்கமா மௌனமா அமைதியா இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்தக்கூடிய இந்த நாள் நமக்கு பெரிய ஒரு சந்தோஷமான நேரம். இந்த பூலகத்திலே எத்தனையோ கோடி கணக்கான தெய்வங்கள் இருக்கிறது, ஆனா அது ஜீவன் உள்ளது அல்ல. அல்லேலூயா. நாம் ஆராய்கிற தேவன் ஒருவரே ஜீவன் உள்ளவர். ஆமென், ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த பகல் முழுவதும் பேசினால் எவ்வளவு இயேசு பிறப்பை குறித்து பார்ப்பதற்கு பேசுவதற்கு இருக்கிறது வேத வஸ்திரங்கள். என்றால் சில காரியங்களை நாம் தேவ சமூகத்திலிருந்து நாம் தியானிக்க போறோம். மத்தேயு 2:2 வாசிப்போம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை
வந்தோம் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அருமையான சாஸ்திரிகள் இந்த அருமையான இந்த நட்சத்திரத்தை கண்டவுடனே அவர்கள் அதை இதோ ஆராய்ந்து பார்த்து அதை கணித்தெடுக்கிறார்கள். இது நல்ல ஒரு ராஜா பிறந்திருக்கக்கூடிய அடையாளம் என்பதை கண்டு கொள்கிறார்கள். கண்டுகொண்டதான் அவர்கள் என்ன செய்கிறார்? யாத்திரை தொடர்கிறார்கள். எங்கிருந்து? நட்சத்திரத்தை கண்ட அதே ஸ்தானத்தில் இருந்து கிழக்கிலே அந்த நட்சத்திரம் உதித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கிழக்கிலே அந்த நட்சத்திரம் தோன்ற வேண்டும்? வேதத்திலே நாம் படிக்கும் போது ஆதியாகமம் புஸ்தகம் 2:8 வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்து ஒரு தோட்டத்தை உருவாக்கினாராம். எங்கே? கிழக்கே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கிழக்கு வேத புத்தகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த கிழக்கு தேசத்திலே இதோ அங்கேதான் அருமையான ஏதேன் தோட்டம் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த ஏதேன் தோட்டத்திலே தம்மை ஆராதிக்கும்படியாக, தம்மை பயன்படுத்தும்படியாக அருமையான மனிதனை தேவன் உருவாக்கி வைத்தார். அந்த ஏதேன் தோட்டத்திலே தான் ஏராளமான நதிகள் ஓட ஆரம்பித்தது. அருமையான பொன்னும் வைரங்களும் வைடூரியங்களும் விளைய ஆரம்பித்தது. அந்த தோட்டத்திலே தான் தேவ தூதர்களும் தேவனும் உலாவ ஆரம்பித்தார்கள். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கிழக்கு என்று சொல்ற அந்த பகுதியிலிருந்து தோன்றப்பட்ட மனிதன் இதோ அவன் ஒருவனாகி, 2வராகி, 3வராகி, ஆயிரங்களாகி, லட்சங்களாகி, கோடியாய், தலைமுறையாய் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறான். கரங்களை தட்டி எல்லாரும் கத்தி நான் சோத்திரம் பண்ணுவோமா? ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன? இதோ கிழக்கிலே இந்த நட்சத்திரம் தோன்ற காரணம், இந்த கிழக்கிலே உருவாக்கப்பட்ட மனிதன் ஒரு காரியம் செய்து விட்டான். என்ன? இதோ தேவ மகிமையினால் மூடப்பட்ட அவன், தேவ பிரசன்னத்தினால் மூடப்பட்ட அவன், தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருந்த அவன் திடீரென்று சாத்தானுக்கு இடம் கொடுத்து பாவத்துக்கு உட்பட்டான். தேவ மகிமை அவனை விட்டு எடுப்பட்டது. தேவனை விட்டு அவன் தூரமாக்கப்படுகிறான். அந்த தேவனை விட்டு அவன் தூரமாக்கப்பட்ட போது அவனுக்குள்ளே பயங்கரமான பாவ சாபம் அவனுக்குள் கடந்து வருகிறது. இந்த பாவ சாபத்தை முறியடிக்க ஆண்டவராகிய இயேசு கிழக்கிலே இதோ அவர் உதயமாக ஆரம்பிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசியா கண்டத்திலே இருக்கிறது நம்முடைய இதோ யூதேயா தேசம், பெத்லகேம் நகரம். ஹல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அங்கேதானே இயேசு பிறந்தார். ஆமென். கிழக்கிலே அவர் தோன்ற காரணம், கிழக்கில் இருந்து தோன்ற பாவத்தை நிவர்த்தி பண்ண, பாவத்தை போக்க, பாவத்தின் ஜனத்துக்கு மீட்பை கொடுக்க மீட்பரா இயேசு இந்த பூமியில் அவர் கடந்து வந்தார். ஹல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனால தேவ சமுத்திரம் வந்திருக்கிறோம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையாய் கடந்து போவோம். இது 2வது என்ன வாசிப்போம்? அதனுடைய மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்போம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இவ்விதமாக இந்த அருமையான இந்த சாஸ்திரிகள் போகும்போது திடீரென்று அவர்கள் வழிமாறி போய்விட்டார்கள். இவர்கள் வழிமாறி எங்கே போனார்கள்? ராஜா எங்கே பிறப்பார்? ராஜாவுடைய கொட்டாரத்தில் தான் ராஜா பிறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் ஞானிகள், இவர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணும் போகுது ராஜ கொட்டாரத்தில் தான் பிறப்பார் என்பதை கணித்துக் கொண்டு ஏதோனுடைய ராஜ கொட்டாரத்துக்குள் கடந்து போனார்கள். இவர்களை வழிநடத்தினதான நட்சத்திரத்தை விட்டுவிட்டார்கள். இவர்கள் எங்கே போகிறார்கள்? ராஜ கொட்டாரத்துக்குள் கடந்து போய் ராஜாவிடத்தில் கேட்டால் அவன் கலங்குகிறான். அவருடைய பிரபுக்கள் கலங்குகிறார்கள். இப்படி ஒரு ராஜா பிறந்து நாங்கள் அறியவில்லையே, எங்களுக்கு தெரியாமல் இன்னொரு ராஜா அந்த தேசத்துக்குள் பறந்து இதோ பிறந்து விட்டாரா என்றெல்லாம் நினைத்து அவர்கள் கலங்க ஆரம்பிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே நம்மை வழிநடத்தக்கூடியதான தேவன் எப்படி நம்மை வழிநடத்துவாரோ அதே ஒரு நோக்கத்தோட நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடக்கூடாது. ஆமே, நம்ம எப்படி அவர் வழிநடத்துகிற அந்த பாதிக்கிற கரெக்டா நம்ம போக வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ கர்த்தர் நம்மை வழிநடத்தக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தர் நான் சொல்றேன்.
பிள்ளைகளை இந்த அருமையான நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி கொண்டு போகிறது. நம்முடைய வாழ்க்கை நம்மை வழிநடத்துவதற்காக மகிமையின் தேவனாக, பரலோகத்தின் ஜீவாதிபதியாக, பரலோகத்தின் நட்சத்திரமாக நமக்காக இந்த பூமியில் அவர் வெளிப்பட்டு நம்மை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். வழி நடத்துகிறவர் தேவன். எப்படி அவர் வழி நடத்துகிறார் வாசித்து பாருங்கள். ஏசாயா 45 2ஆம் அதிகாரம். ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். நமக்கு முன்னாலே கடந்து போகிற தேவன் மோசேயோடு கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன். கரங்களை தட்டி கர்த்தர் நான் தோற்றமடைத்துவோம். நம்மை வழிநடத்துகிற நட்சத்திரம் ஆண்டவராகிய இயேசு. அவர் நம்மை வழிநடத்தும் போது சகல கோணலான கிரியை அவர் முறியடித்து ஜெயத்தையும் சமாதானத்தை கொடுக்கிறவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு தூரம் இந்த அருமையான சாஸ்திரிகள் அந்த அருமையான அந்த நட்சத்திரத்தை பார்த்து கரெக்டா போனார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்களுக்குள்ள சமாதானம் இருந்தது, ஒரு ஆசீர்வாதம் ஆறுதலும் இருந்தது. எப்போது ஏரோதுடைய அரண்மனைக்குள் போனார்களோ அந்த நேரம் அவர்களுக்குள்ள கலக்கும் வேதனையும் வந்தது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அவர்களுடைய பிளான், அவருடைய திட்டம் ஐயோ உடைக்கப்பட்டது போன்ற சூழ்நிலை ஆகிவிட்டது. உடனே தான் இந்த ஏரோது கலங்கி போய் சொல்லுகிறார், இதோ நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க, இதோ அந்த பிள்ளையை போய் பார்த்து விட்டு பணிந்து கொண்டு எனக்கு வந்து சொல்லுங்க, நானும் வந்து பணிந்து கொள்ளணும். எப்படி அப்படிதான் பல நிலையில நமக்கு எதிராக செயல்படுவாங்க பாருங்க. இது ஆண்டவரை போக விட மாட்டான், ஆண்டவரை துதிக்க விட மாட்டான். எப்படியாவது ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம முறைப்பதற்கு இதெல்லாம் எத்தனை அடிகள், அதெல்லாம் எத்தனை எடுப்போம். எப்போ நம்முடைய வழி கரெக்ட் இல்லாதபடி கொஞ்சம் சாய்வுக்குள் வரும்போது அந்த நட்சத்திரத்தை விட்டு, நட்சத்திரத்தின் பாதையை விட்டு நாம் சற்று விலகும் போது சத்ருவானும் நமக்கு எதிராக பல கலக்கங்களை கொண்டிருக்கிறான், நஷ்டங்களை கொண்டிருக்கிறான், வேதனைகளை கொண்டிருக்கிறான், உபத்திரங்களை கொண்டிருக்கிறான். அருமையான தேவ பிள்ளையே, ஏரோது என்றால் பிசாசு. பிசாசானவன் எப்பொழுதுமே அவன் கலக்கத்தை உருவாக்குறவனும் அழிவை உருவாக்கக்கூடியவனும். கடைசி அந்த சாஸ்திரிகள் என்ன செய்கிறார்கள், ஆனால் இதோ அரண்மனை விட்டு வெளியே வரும்போது அங்கே இருக்கிற இதோ தொழுவத்தில் போய் இயேசுவாகிய பாலகனை தரிசித்து அங்கே வைக்க வேண்டிய இதோ அருமையான காணிக்கைகளை படைத்துக் கொண்டு அவர்கள் சந்தோஷமாய் திரும்ப ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது தேவனால் எச்சரிக்கப்படுகிறார், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வந்த வழியே போகக்கூடாது. ஏனென்றால் ஏரோது மிகவும் எப்படி இருக்கிறான், மிகுந்த கோபகாரமாக இருக்கிறான். பிள்ளையை பணிவேன் என்று சொல்லிக் கொண்டு குழந்தையை கொண்டு விடுவான். ஆகையினால நீங்கள் இன்னொரு வழியா போய்விடுங்கள் என்று கர்த்தரால் அவர்கள் ஏவப்பட்டு அனுப்பப்பட்டார்கள். அடுத்தபடியாக நடந்த காரியம் என்ன, ஏரோது எதிர்பார்த்து கொண்டுதான் வருவார்கள் என்று இந்த சாஸ்திரிகளால் அவன் ஏமாற்றப்பட்டபடியினால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். அடுத்தபடியா இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்க போறீங்க. 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். பாத்தீங்களா, அந்த குறிக்கப்பட்டதான அந்த நட்சத்திரத்துடைய பாதையை கரெக்டா அவர்கள் போகாதபடி திடீரென்று அந்த பாதையை விட்டு விலை ஏரோதுடைய கொட்டைகளுக்குள் அல்ல அரண்மனைக்குள் அவர்கள் போனபடியினாலே, அங்கே அவருக்கு இந்த காரியத்தை சொன்னபடியினாலே பெரிய அழிவும் பெரிய கொலையும் உண்டானது. 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டார்கள். ஆமென், ஆமென். அநேகர் நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கிற தேவனுடைய பிளான், தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய உன்னதமானவருடைய இதோ லெக்கு, அவருடைய காரியத்துக்கு ஏற்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கை போகாவிட்டால், நம்முடைய இந்த ராக்கபிய கொஞ்சம் விலகும் என்றால் பிசாசான என்ன செய்கிறான், பல அழிவை கொண்டிருக்கிறான், பல வேதனைகளை கொண்டிருக்கிறான்,
பலவிதமான பிரச்சனைகளை கொண்டிருக்கிறான். நாம் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? நட்சத்திரமாக நீர் எனக்காக வேண்டிய பூமியில வந்தீர். ஆண்டவரே அந்த உன்னதமான திட்டை என்னிலே நிறைவேறத்தக்கதாக, என்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஆசீர்வாதத்தை காணத்தக்கதாக முடிவு பரியந்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை விதமாக சொல்லுகிறார். இதோ பிலிப்பியர் நிருபத்திலே இதோ லெக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுகிறேன். லெக்கை நோக்கி பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14. சகோதரனே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சந்தோஷமின் ஒளியே இயேசு சாந்த சொரூபியா பள்ளத்தாக்கிலே சாரோதி ரோஜா மாரில் மலர்தூதிதா. எல்லா கரங்களை தட்டி சந்தோஷமின் ஒளியே இன்ப பரலோகம் வந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த அருமையான நட்சத்திரம் போன அதே பாதையிலே இந்த அருமையான இதோ சாஸ்திரிகள் போயிருந்தால் நிச்சயம் அந்த தேசத்தில் அழிவு வந்திருக்க முடியாது, கலக்கும் பிரச்சனைகள் வந்திருக்க முடியாது. நம் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் நாம் போக வேண்டிய அதே இலக்கை நோக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எனக்காக வேண்டி வைக்கப்பட்ட பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள முடியாது நான் இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். அருமையான தேவ பிள்ளையை, நமக்காக வேண்டி வைக்கப்பட்ட பந்தய பொருள் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது ஒருவரை எடுத்துக்கொள்ளாதபடி அது நாம் சுதந்திரிக்கத்தக்கதாக என்னைக்கு நாம் தேவனால் அழைக்கப்பட்டோமோ, என்னைக்கு நம்முடைய சிரசின் மேல் அந்த மகிமையான அபிஷேகத்தின் கீழம் சூடப்பட்டதோ, அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலோ நாம் பெற்ற அபிஷேகத்தையோ அவருடைய அழைப்பையும் காத்துக்கொண்டு ஆண்டவருக்காக நாம் ஜீவித்து நமக்கு முன்னாலே கடந்து போற நட்சத்திரமாய் தேவனுடைய மகிமையை எதிர்நோக்கி கொண்டு ஓடுவோம் என்றால் நிச்சயமா நமக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, அவர்கள் மறுபடியுமாக இந்த நட்சத்திரத்தை காண்கிறார்கள். கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழே தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. திரும்பவுமாக என்ன செய்கிறார்கள்? நட்சத்திரத்தை காண்கிறார்கள். அவர்கள் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. கடந்து போய் பிள்ளையை தரிசிப்போம். அந்த நட்சத்திரம் இதோ பிள்ளை இருந்த இடம் வரையில் அவர்களை நடத்தி சென்றது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நட்சத்திரம் எங்கே போய் நின்றதோ அந்த இடத்திலே தான் பிள்ளை பிறந்திருந்ததை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பிள்ளையை வணங்கினார்கள், தொழுது கொண்டார்கள். அருமையான இதோ பொன்னையும் அருமையான வெள்ளை போலத்தையும் இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த அருமையான பிள்ளைக்கு இதோ பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக படைத்து அன்னையோ ராஜாதி ராஜாவாகிய பாலகனை தொழுது கொண்டு சந்தோஷத்தோடு திரும்பினார்கள். இந்த நாள் பகல் வேளையில அருமையான கால வேளையில தேவனுடைய வாழ்க்கைங்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன தொழுது கொள்ளும்படி நாம் வந்திருக்கிறோம். நமக்குள்ளே பொன் என்பது ஆண்டவராகிய இயேசுவினுடைய அரசாட்சியும் ஆளுகையும் காட்டுகிறது. இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதோ அதனுடைய தூப வர்க்கம் என்பது ஆவிலோ பிரதான ஆசாரிய கையில் எப்போது தூப வர்க்கம் உண்டு. தூப வர்க்கம் இதோ ஜெபத்துக்கு அடையாளமா இருக்கிறது. வெள்ளை போலோ என் ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாடு மரணங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. அவைகள் தனிப்பட்ட ஒரு செய்தி, அதை போது தியானிக்க முடியாது, அதை விட்டு விடுகிறேன். இந்த அருமையான சாஸ்திரிகள் இந்த அருமையான நட்சத்திரத்தை கண்டு சந்தோஷமாய் பிள்ளையை போய் வணங்கி காணிக்கைகளை படைத்து சந்தோஷமாக அவர்கள் கடந்து போனதை பார்க்கிறோம். இந்த நட்சத்திரம் என்ன வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும், எல்லாரும் கவனித்துக் கொள்ளும், நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்ற கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்காக ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம் உதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவாகிய பாலகனுடைய பெயர் விடிவெள்ளி நட்சத்திரம். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெள்ளி எதுக்காக உதிக்கிறது? இதோ இரவு கடந்து போகிறது, பகல் வெளிப்படுகிறது. இரவு என்பது சோதனையின் காலம், உபத்திரத்தின் காலம், வேதனையின் காலம், துன்பத்தின் காலம், சஞ்சலத்தின் காலம், நெருக்கத்தின் காலம், இருளின் காலம். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நாட்கள் கடந்து போகிறது. இப்பொழுது ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 1000 வருஷம் ராஜாதி ராஜாவாக வாழப் போகிறார். ஆமென் ஆமென். அதுக்கு அடையாளமாய் இருக்கிறது விடிவெள்ளி நட்சத்திரம். அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை நாம் தரிசித்து ஆண்டவர் பயன்படுத்த போறோம். மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒரு வார்த்தை வாசித்து பாருங்கள். மீகாவின் புத்தகம் 5:2. Praise the Lord. Hallelujah. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமில் நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென் 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 ஆமென். இந்த நாள் பகல் வேளையில ஆண்டுடைய சொந்தத்தை வார்த்தையை தேவ பிள்ளையே, அவருடைய புறப்படுதல் பூர்வத்தினுடையது, அநாதியானது. அவர் நம்முடைய விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறார். நம்முடைய வேதனை நாட்கள் முடிய போகிறது. நம்முடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கள் மாறப்போகிறது. நம்முடைய இருளின் சூழ்நிலைகள் மாறி நமக்கு ஒரு வெளிச்சத்தை விடிவெள்ளி ஆகிய இயேசு நம்மை கொடுக்க போகிறோம். அதுதான் பெரியாமை கொண்டு கர்த்தர் சொன்னார், யாக்கோபுக்கு ஒரு நட்சத்திரம் உதிக்கும். வாசிப்போம். என்னாவது புஸ்தகம் 24:17. என்னாவது புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஹalleluya ஹalleluya. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாக அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். பாவிகளையும் துஷ்டங்களையும் காண்பிக்கிறது. இந்த நட்சத்திரம் எங்கிருந்து உதிக்குமா? யாக்கோபிலிருந்து உதிக்கும்.